இது பிரச்சனையே வேற மாதிரி கொண்டு போற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு, காசு கொடுக்கலன்னு பண்றாரு, அத வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு தானே இவங்க அப்படின்னு கேட்கறதா சரியா? ஆனா அந்த ஊடகத்துல வந்த செய்தியில தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்த மாதிரி நான் பார்த்தேன் நானு. சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து கமிஷனர் கிட்ட புகார் கொடுக்கலாம். யாரா இருந்தாலும் லீகல்னா அதானே இல்லையா? போலீஸ் கமிஷனர் கிட்ட முதல்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், இல்ல நாங்க கொஞ்சம் பெரிய நிறுவனம் அப்படின்னா கமிஷனர் லெவலுக்கு போகலாம். அங்க புகார் கொடுத்துட்டு அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கோர்ட்டுக்கு போனோம். இது சபாநாயகர் கிட்ட ஏன் போனாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது தகுதி நீக்கம்ன்றது ஊடகத்துல போட்டாங்களா இல்ல அவங்க சொன்னாங்களா அது நான் கவனிக்கல. ஒருவேளை அது நம்ம கிராஸ் செக் பண்ணணும், இருக்கா அதுல கம்ப்ளைண்ட்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பட் புகார் கொடுத்தது இருக்கு. அவர் வந்து நான் சொல்றேன்னு சொன்னாரு அப்படின்னு. இதுல இன்னொன்னு கவனிக்கணும், சபாநாயகர் கிட்ட எங்க புகார் மனுவை கொடுக்குறாங்க, அந்த போட்டோவும் அந்த ஊடகத்துல வருது. பிரஸ் மீட்டே கொடுத்துட்டாங்க. ரைட், இல்ல பிரஸ் மீட் கொடுக்கறது வேற, சபாநாயகர் கிட்ட இவங்க அந்த புகார் மனுவை கொடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோ நினைக்கிறேன். இல்ல நான் அந்த இதுல வரும்போது ஒரு இது வந்தது, ஒரு ஸ்லைடு இருக்கு. ஓகே ரைட்டா, அது எப்படி வந்தது எனக்கு புரியல. ஏன் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இல்ல ஒரு மனு கொடுக்கும்போது ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க, அதுல என்ன தவறு, அதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க? புரியலையா உங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ்னு? எப்படிங்க இப்போ முதல்ல சபாநாயகர் கிட்ட போய் புகார் கொடுக்கறதே வந்து சட்டப்படி சரியான்னு தெரியல. என்ன ரூட்ன்றதே புரியல நமக்கு. அதான் ஏன்னா இவங்களே சொல்றாங்க லீகலா தான் நாங்க ஃபைட் பண்ணி அந்த சீல் வச்சதெல்லாம் முறியடித்து விட்டு வந்தோம், ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படி இருக்குச்சு சபாநாயகர் கிட்ட ஏன் போனாங்கன்னு தெரியல. அவர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதும் எனக்கு தெரியல.